இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் எங்க? இங்கதான் இருந்தா ஜானு, எங்கன்னு தெரியல. பூஜை ஆரம்பிக்கணும். தமிழ் கிட்ட தானே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். இருங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சிபி, அவளுக்கு கால் பண்ணி பாரு. என்ன ஜானு, போன் ரிங் போயிட்டே இருக்கு, போன் எடுக்கல ஜானு. மாமா, மாப்பிள தமிழ பாத்தீங்களா? இல்லையா மாப்பிள, மொத்த ஃபங்க்ஷனையுமே அத்தை தமிழ் கிட்ட தானே ஒப்படைச்சிருந்தாங்க. அவ தானே இந்த ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணா. ஆமா, என் கூட தான் நின்றுட்டு இருந்தா. வரேன்னு சொல்லிட்டு போனா அதுக்கப்புறம் ஆளை காணோம் மாமா. ஐயோ, பூஜை வேற 10 to 11 போடணுமே மாப்பிள. இப்பவே 11 மணி ஆயிடுச்சு மாப்பிள. தமிழ் தான் இந்த வருஷம் பூஜை போடணும். ஜானு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, ஆபீஸ் முழுக்க தேடிட்டேன், தமிழ் எங்கேயுமே காணோம். மச்சான், அவ எங்க போயிருப்பா? அவ என்ன குழந்தையா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா, வந்துருவா. நல்ல நேரத்துல பூஜையை முடிச்சிருங்க அத்தை. தமிழ் இல்லாம எப்படி? என்ன அத்தை பேசுறீங்க? போன வருஷம் என்ன தமிழா பூஜை போட்டா? என் தங்கச்சி மீனா தானே பூஜை போட்டா. வருஷா வருஷம் மீனா போடுறதானே வழக்காத்த. உங்க மருமக மீனாவே போடட்டுமே. என்ன மீனா? இல்லண்ணே, அத்தைக்கு நான் அதெல்லாம் பண்றதுல விருப்பம் இல்ல. தமிழ் தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க, அதனால அவளே வரட்டும். என்ன மீனா, நீ என்ன விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? நல்ல நேரத்துல பூஜையை முடிக்கணுமா? அதுக்கப்புறம் 12:30 மேல ராகு காலம் ஆரம்பிக்குது. அப்புறம் யமகண்டம். அப்ப போட முடியுமா? அதெல்லாம் ஜனாமா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. போ. மீனா, நீயே வந்து பூஜையை போடு. தமிழ் வர்றப்ப வரட்டும். தமிழ் இதுக்காகலாம் கோச்சிக்க மாட்டா. அவ எதுக்கு நான் பூஜை போட்டா கோச்சுக்க போறா? தமிழ் எங்க போயிருப்பா? போன் வேற எடுக்க மாட்டேன்றா.